ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டில் கேட்ட நம்ம சம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு எப்படி வந்து சிம்பிளாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா நாணயங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் மொத்தம் 30 ரூபாய் உள்ளது எனில் 5 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, 5 பைசா, அதுக்கப்புறம் 10 பைசா, அதுக்கப்புறம் 25 பைசா. ஸோ இந்த மூணுமே இருக்குது. அதில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1:2:3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. அப்போ நம்ம நார்மலாக ரேஷியோன்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் டைப்பாக மாற்றுவோம். ஸோ இது எக்ஸு, 2x, அதுக்கப்புறம் 3xன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், 25 பைசா நாணயம் வந்து எவ்வளோ இருக்குது, எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 10 பைசா நாணயம் வந்து எவ்வளோ இருக்குது, 2x இருக்குது. அதுக்கப்புறம் 5 பைசா நாணயம் வந்து 3x வந்து இருக்குது. ஸோ இப்போ இதோடைய மதிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு நார்மலாக ஒரு 25 பைசா காயின் இருந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பு 25 பைசா. 2 காயின் இருந்துச்சுன்னா 50 பைசான்னு சொல்லுவோம். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ காயின் இருக்குது, எக்ஸ் காயின் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதோடைய டோட்டல் வேல்யூ என்னது, 25x. அதுக்கப்புறம் 10 பைசா நாணயத்தினுடைய மதிப்பு என்ன வரும், 10ஐயும் 2xையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 20x. அதுக்கப்புறம் இதனுடைய மதிப்பு என்ன வரும், 15x. அப்போ நம்ம இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 25 பைசாவுடைய எண்ணிக்கையும் அதோடைய மதிப்பையும் மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் 25 பைசாவுடைய வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ 10 போட்டிங்க அப்படின்னா மொத்தம் 250 பைசா அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 ரூபாய் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மதிப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது எதுக்கு சமம், 30 ரூபாய். இது எல்லாமே பைசாவில் இருக்கிறதுனால நம்ம இதையே மறுபடியும் என்ன பண்ணணும், பைசாவை மாற்றணும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை டேலி பண்ணலாம். 45, 60. அப்போ 60x = 30 × 100. 0 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ வந்து 50. அப்போ x = 50 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 5 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5 பைசாவுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 3x தான். அப்போ எக்ஸ் வந்து 50 அப்படின்னா எவ்வளோ வரும், 150. அப்போ 5 பைசா நாணயங்களுடைய எண்ணிக்கை வந்து 150. இப்போ இந்த சம் பாருங்க, பி மற்றும் சியின் தற்போதைய வயது விகிதம் 3:1. ஏயின் தற்போதைய வயதானது சியின் தற்போதைய வயதின் வர்க்கத்திற்கு சமம். ஏபிசியின் கூடுதல். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏயோடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏபிசின்னு போட்டுக்கிடுறேன். இப்போ பாருங்க, பிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, பி மற்றும் சியின் தற்போதைய வயது விகிதம் 3:1. ஸோ இவங்களுடைய வயசு இவங்களுக்கும் ரெண்டுக்குமே ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:1. அப்போ நார்மலாக எப்படி எழுதுவோம், 3x எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா. இதுக்கப்புறம் ஏக்கும் சிக்கும், இது பிக்கும் சிக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. சியினுடைய தற்போதைய வயதின் வர்க்கத்திற்கு, வர்க்கம் அப்படின்னு என்னது வரும், ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஏயோடைய வயசு சியினுடைய வயதின் வர்க்கம். அப்போ சியோட வயது எக்ஸா இருந்துச்சுன்னா ஏயோடைய வயது x². இப்போ இன்னொரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, 3 பேருடைய வயதுகளின் கூடுதல் 45. அப்போ x², 3x, x எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வருது, 45. அப்போ இதை சால்வ் பண்ணலாமா. அப்போ x² + 4x, 45 அந்த பக்கம் வரும்போது 45 = 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது நம்ம நார்மலாக வந்து காரணிப்படுத்துவோம், அதே மாதிரிலாம் எழுதிக்கலாம். 1 × -45 = -45ன்னு வரும். இங்கே வந்து 9, 5 மைனஸ், ஸோ 4. ஸோ அப்போ நான் இன்னொரு x + 9 ஒரு ஆப்ஷன், அதுக்கப்புறம் x - 5 வந்து ஒரு ஆப்ஷன். அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ஈக்குவல் பண்ணும்போது x = -9 கிடைக்கும், இங்கே வந்து +5 கிடைக்கும். எப்போவுமே எக்ஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் எடுத்துப்போம். ஸோ x = 5 தான் இதனுடைய ஆன்சர். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏயோடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு நம்ம என்ன பார்த்தோம், x² தான் பார்த்தோம். அப்போ x² அப்படின்னா என்ன வரும், 25 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம், ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே 20% மற்றும் 10% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, x + y xy/100. ஸோ இப்போ இதில் வந்து செவ்வகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 டைமென்ஷன் வரும், நீளம் அகலம் அப்படிங்கிறது வரும். இப்போ நீளத்தை நான் என்ன பண்ணுறேன், x வேல்யூவாக எடுத்துக்கிறேன், அகலத்தை வந்து y வேல்யூன்னு எடுத்துக்கிடுறேன். இப்போ பாருங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது வந்து 20%, இது வந்து 10%. இப்போ இங்கே என்ன வரும், 20 × 10 / 100. ஸோ நார்மலாக பர்சன்டேஜ் வந்து அதாவது டைமென்ஷன் நீள அகலத்துலேயும் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதமும் பர்சன்டேஜில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வரும். ஸோ இப்போ இதை டேலி பண்ணால் 30 + 2, அப்போ என்ன வரும், 32 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த சம் பாருங்க, ஒரு
பையில் 5 சிவப்பு 4 பச்சை மற்றும் 3 கருப்பு பந்துகள் உள்ளன. அதிலிருந்து 3 பந்துகள் எடுக்கும் பொழுது சரியாக 2 சிவப்பு பந்துகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு மொத்தம் 12 பந்து இருக்குது. இதுல இருந்து நம்மளுக்கு எத்தனை பந்து வேணும்? 3 பந்து. ஸோ 1 செலக்ட் பண்றதா இருந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். 2 3 இந்த மாதிரிலாம் வரும்போது காம்பினேஷன் மெத்தடு. ஸோ ஃபர்ஸ்ட் NF கண்டுபிடிச்சிடலாம். அப்போ NF எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்தம் 12 பந்து, அதுல இருந்து நம்மளுக்கு எத்தனை பந்து தேவை? 3 பந்து தேவை. ஸோ 12 C3ன்னு போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து 10 கீழே வந்து 3 2ன்னு வரும். ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணா 2. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளுடைய ஈவெண்ட் என்னன்னு பாக்குறோம். அப்போ நம்மளுடைய ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சரியாக 2 சிவப்பு பந்துகள். அப்போ 2 பந்து நம்மளுக்கு என்ன வேணும்? ரெட் கலர் வேணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீதி 1 வந்து எதுனால இருக்கலாம், அதை பத்தி எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ 2 பந்து என்ன பார்ப்போம் மற்றும். அப்போ இங்க என்ன வருது? அண்ட் மீதி ஒரு பந்து வந்து என்னவா இருக்கலாம்? சிவப்பாவும் இருக்கலாம், சரி பச்சையாவும் இருக்கலாம், இல்லாட்டினா கருப்பாவும் இருக்கலாம். இதுதான் கண்டிஷன். அப்போ நம்மளுக்கு மொத்த சிவப்பு பந்துகள் எத்தனை? 5ல இருந்து நம்மளுக்கு எத்தனை வேணும்? 2. நம்ம ஆல்ரெடி காம்பினேஷன் மெத்தட் போடும்போது NF C வந்துச்சுன்னா ஈவெண்ட்லயே கண்டிப்பா C வரதான் செய்யும். ஸோ 5 பந்துல இருந்து 2 பந்து அண்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ மீதி இருக்கக்கூடிய பந்து என்னது? பச்சை பந்தும் கருப்பு பந்தும். அது மொத்தம் 7 இருக்குது. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பந்து போதும். ஸோ இதுல இருந்து 2 பந்து வந்துட்டு மீதி இருக்கிற வந்து ஒரு பந்து வந்துட்டு. ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 5 × 4 கீழே வந்து 2 × 1ன்னு வரும். 7C1னா 7 தான். ஸோ இப்போ இதுல வந்து கேன்சல் பண்ண என்ன வருது? 5 × 2 × 7. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? ஈவெண்ட்டை மேலே போட்டுட்டு நம்மளுடைய NF வந்து கீழே போட்டலாம். கேன்சல் பண்ணா இங்க வந்து 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7/22 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 42 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் அருணின் தரவரிசை கீழிருந்து 22 எனில் மேலிருந்து அவருடைய தரவரிசை என்ன? இந்த மாதிரி ரேங்க் கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யார் நேம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கோங்க. அருண். இப்போ இவங்களுடைய பொசிஷன் வந்து இவங்க ஒரு ஆள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அவருடைய தரவரிசை வந்து கீழிருந்து 22. ஸோ கீழே இருந்து பார்க்கும்போது இவருடைய பிளேஸ் வந்து 22. அப்போ என்ன அர்த்தம்? இவங்களுக்கு கீழே 21 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 21, இவரோட சேர்த்தா 22. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பேர் இருக்காங்க, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டோட்டலா ஆட் பண்ண எத்தனை? 42. அதாவது அவர் ஒருத்தவங்க, அவங்களுக்கு மேலே உள்ளவங்க, கீழே 21. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 42 பேர் இருக்கிறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ் + 1 21 = 42ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸ் = 42, 22 அங்கே போகும்போது மைனஸ்ல வரும். அப்போ எக்ஸ் 20. இந்த எக்ஸ் 20 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இவருக்கு முன்னாடி 20 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய பிளேஸ் என்ன வரும்? 20 பேர் முன்னாடி அடுத்த ஆள் தான் இவரு. அப்போ 21வது இடம். மேல இருந்து பார்க்கும்போது 21வது இடம் தான் இவருடைய ஆள். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த சம் பாருங்க. 3ஆல் வகுப்படக்கூடிய அடுத்தடுத்த 3 எண்களின் கூடுதல் 72 எனில் அவற்றுள் மிக சிறிய எண். இது மோஸ்ட்லி ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம். இப்போ இதுக்கு பாருங்க, அடுத்தடுத்த 3 எண்கள் அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம்? ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸா இருந்துச்சுன்னா ரெண்டாவது நம்பர் என்னவா இருக்கும்? x + 3. அடுத்த நம்பர் வந்து x + 6. 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 நம்பருடைய கூடுதல் வந்து எத்தனை? 72. இதை டேலி பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ 3x + 9 = 72. அப்போ 3x = என்ன வரும்? 9 அந்த பக்கம் போது 63. கேன்சல் பண்ணா 21. நம்மளுக்கு x தான் சிறிய எண். அப்போ அதோட வேல்யூ என்னது? 21. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த எண்கள்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி எடுத்திருப்போம்? x + 1 x + 2ன்னு எடுத்திருப்போம். 3ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் அப்படிங்கிறதுனால +3 + 3னுடைய மடங்குகளை அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சம் பாருங்க, 400க்கும் 500க்கும் இடையில் எத்தனை எண்கள் 4 5 6ஆல் வகுப்படும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4 5 6 இந்த 3ஆலையுமே வகுப்படணும் அப்படின்னா இதனுடைய எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து 60 வரும். ஸோ அப்போ இந்த 3 நம்பரால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டிப்பாக என்ன பண்ணும்? 60ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ நம்ம 60க்கு செக் பண்ணால் போதும். ஸோ 400க்கு அடுத்து வரக்கூடிய 60ஆல வகுப்படக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 420. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 420. அதுக்கப்புறம் 800க்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 720 780. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? L - A/D + 1. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, 780ல இருந்து 420 கழிச்சிட்டோம் அப்படின்னா 360 வரும். ஸோ 360 / D. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 460,
லாஸ்ட் நம்பர் 780னா எல்லாமே எப்படி தான் வேரி ஆகும், 60 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 60 + 1. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 6 + 1 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 7. ஸோ அடுத்த சம் பாருங்க, இரு எண்களின் மீ போவ 23, மீச்சுமையின் மற்ற 2 காரணிகள் 13 மற்றும் 14 எனில் அந்த எண்களில் மிக பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, HCF = 23 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எப்போவுமே வந்து ஒரு நம்பரோட HCF அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ 2 நம்பருக்கு HCF கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது 23. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம A, Bன்னு 2 நம்பர் எடுத்துக்கிடலாம். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, இதனுடைய HCF வந்து 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நம்பர் வரும். அப்போ 23 2 நம்பருக்குமே காமனாக இருக்கக்கூடிய நம்பர் தான் 23. ஸோ இப்போ இந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அதனால இது X இதை Yன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக இதுக்கு HCF என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லிடுவோம், 23 மடங்கு தான் இது. அப்போ ரெண்டுலேயுமே 23 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், 23 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு HCF-ஆக இருக்கும். இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய மீச்சுமையின் மற்ற 2 காரணி. இப்போ நார்மலாக LCM எப்படி எழுதுவோம், நம்ம டேனாகுத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அதில் ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய HCF ஃபர்ஸ்ட் எழுதிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டுக்குமே காமன் இல்லாத நம்பர் தான் அடுத்தால மல்டிப்ளிகேஷன் எழுதும். இப்போ இதெல்லாம் வச்சு யோசித்து பார்க்கும்போது இப்போ HCF இங்கே இருக்குதா, அதே மாதிரி இந்த நம்பரை கூட கம்பேர் பண்ணுங்க. HCF நம்ம எழுதிட்டோம், அப்போ மீதி இருக்கக்கூடிய நம்பர் என்னது, XY தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து XY ஓட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, மீச்சுமையினுடைய மற்ற காரணிகள். அப்போ ஒரு காரணி வந்து 23, இன்னொரு காரணி வந்து 13, அடுத்த காரணி வந்து 14. ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க, அப்போ மிகப்பெரிய எண் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 23. இங்கே வந்து XYயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு நம்பர் வந்து 23 × 13, இன்னொரு நம்பர் வந்து 23 × 14. அப்போ இதுதான் பெரிய நம்பர், இதுதான் வந்து பெரிய நம்பர். ஸோ 23ஐயும் 14ஐயும் பெருக்கினா 12, லாஸ்ட் டிஜிட் 2 வரதுனால ஆன்சர் வந்து 322 தான். ஸோ நம்ம நார்மலாக எந்த ஒரு நம்பர் இப்போ நம்ம 2:1 எடுத்தாலுமே 2x xன்னு எழுதுவோம். இந்த இதில் x அப்படிங்கிறது என்னதுன்னா HCF தான். ஸோ காமனாக இருக்குது, நம்ம x போட்டு 2 நம்பருக்கு பொதுவாக ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து HCF. LCM எப்போவுமே நம்ம எழுதும் போது HCF எழுதுவோம், அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே தனித்தனியாக இருக்கக்கூடிய நம்பர், அதாவது ரெண்டுக்குமே பொதுவாக இல்லாத நம்பரை மல்டிப்ளிகேஷன் போட்டு எழுதுவோம். அதனால HCF XY. ஸோ இந்த லாஜிக்கை வச்சு யோசித்து பார்க்கும்போது HCF-ஓட வேல்யூ 23, X-ஓட வேல்யூ வந்து 13, Y-ஓட வேல்யூ 14 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம நம்பர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்த சம் பாருங்க, இது சிம்பிளான கொடுத்துருக்காங்க. இப்போ √1.21 -√0.01. ஸோ இப்போ இதில் நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் சால்வ் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லாமல் நம்பரை பார்க்கணும். இப்போ பாயிண்ட் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 121. அப்போ 121 ரூட் அவுட் வெளியில் இருக்கும்போது என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். இப்போ ரூட்டுக்கு உள்ள பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா உள்ள வந்து நமக்கு என்ன வரும், ரூட்டுக்கு வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வரும். அப்போ 1.1 தான் இதனுடைய ஆன்சர். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1.21 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 100ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு மேலே வந்து 121/100ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் ரூட் எடுத்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்க, நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் பார்த்தோன்னா 1 தான், 1 ரூட் எடுத்தா 1 தான். 2 நம்பர் இருக்கிறதுனால ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ என்ன வரும், 0.1. அப்போ ரெண்டையும் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1.1ல இருந்து 0.1 போயிட்டுனா ஆன்சர் வந்து என்னது, 1 தான் இதனுடைய ஆன்சர். இல்லாட்டா நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 100ஆல் டிவைட் பண்ணி எடுத்தாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். அடுத்த சம் பாருங்க, 4 அடுக்கு வந்து 3/2 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4 அடுக்கு -3/2. ஸோ இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பைல என்ன மதிப்பு வருதோ அதை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி கீழே உள்ள வேல்யூவை எழுதிக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இது இப்படி எழுதுறேன் அப்படின்னா 2 அடுக்கு 2ன்னு எழுதுறேன். ஸோ 2/2 the power 3/2 ப்ளஸ் இப்போ இதையும் அதே மாதிரி எழுதிக்கலாம், 2/2 the power -3/2. ஸோ இப்போ பாருங்க 2 கேன்சல் ஆயிரும், இதுலேயும் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன டைம் கிடைச்சிருக்குது, 2/3 ப்ளஸ் 2/-3. அப்போ 2/3 அப்படின்னா என்ன வரும், அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை நான் கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2/+3. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2/3னா 8 + 1/8. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது 64 + 1 65/8. அப்போ ஆன்சர் வந்து 65/8 தான் இதோடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, அடுத்தடுத்த 8 எண்களில் நடுவில் உள்ள 2 எண்களின் சராசரி 6 எண்ணில் 8 எண்களின் கூடுதல். இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்த எண்கள்னு கொடுத்துட்டாலே சராசரி அப்படிங்கிறது நடுவில் உள்ள நம்பர் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 2
3 இந்த 3 நம்பர் எடுத்துக்கலாம். இந்த 3 நம்பருக்கும் சராசரி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 3ஆல கூட்டிட்டு 3ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ 6 6/3 2. அப்போ நடுவில் உள்ள நம்பர் தான் நம்மளுக்கு என்னவா வரும், சராசரியா வரும். இது நம்மளுக்கு ஒற்றை இலக்கம் 3 நம்பர் இருந்துச்சுன்னா, இதே இது ஈவன் நம்பர்ல கவுண்டிங் இருந்துச்சுன்னா 1 2 3 4ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த 4 நம்பருக்கும் நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதும் நடுவில் உள்ள 2 நம்பருக்கும் சராசரி கண்டுபிடிக்கிறதும் சமம் தான். ஸோ இப்போ பாருங்க இதோட சராசரி என்ன வரும் அப்படின்னா 5/2 2.5 தான் வரும். ஸோ அப்போ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 3 6 10 10/4 வந்து 2.5 தான். நடுவில் உள்ள 2 நம்பருக்கு சராசரி கண்டுபிடிக்கிறது சேம் தான். ஸோ அப்போ 8 எண்கள் அப்போ இரட்டைப்படை வரிசையில கொடுத்துருக்காங்க. அதில் நடுவில் உள்ள 2 நம்பருடைய சராசரி தான் 6. அப்போ நம்மளுக்கு என்னது, இரட்டைப்படை எண்கள்ல அடுத்தடுத்த எண்களா இருந்துச்சுன்னா அந்த 8 எண்களினுடைய சராசரியும் நடுவில் உள்ள 2 நம்பருடைய சராசரியும் சேம் தான் அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாவது நம்பர் x+1 x+2 இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த 2 நம்பர் நடுவில் உள்ள 2 நம்பருடைய சராசரி எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், ஓவராலா அந்த 8 நம்பருடைய சராசரிக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அப்போ சராசரி அப்படின்னா ஃபார்முலா என்னது, கூடுதல் பை எண்ணிக்கை தான். இப்போ சராசரி என்ன கொடுத்துட்டாங்க, 6 நம்பர். அப்போ கூடுதல் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணிக்கை வந்து என்னது 8. அப்போ கூடுதல் ஈக்குவல் என்ன வரும், 6 × 8 48 தான் இதனுடைய ஆன்சர். வந்து இந்த இது லாஜிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன செஞ்சலாம், ஆன்சர் வந்து போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்க. ஒருவர் தன்னுடைய 50% பணத்தை தன் மகளுக்கும் 30% பணத்தை தன் மகனுக்கும் கொடுக்கிறார். மீதி உள்ள பணத்தில் 80% பணத்தை தானமாக வழங்குகிறார். அவரிடம் இறுதியில் 16,000 இருக்கிறது எனில் அவர் ஆரம்பத்தில் எவ்வளவு. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் எனக்கு கொடுக்கல, அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுங்கிறது என்னது 100%. ஏன்னா பர்சன்டேஜ்லேயே ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறதுனால நான் எக்ஸை வந்து 100% எடுத்துக்கிடுறேன். இப்போ இதை 3ஆ பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50% அவங்களுடைய மகளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 30% அவங்களுடைய மகனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் போயிட்டு 80% போயிட்டு. அப்போ மீதி எத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்குது, 20%. இது எல்லாமே என்னது, எக்ஸில் 50%, எக்ஸில் 30%, இது வந்து என்னது எக்ஸில் 20% தான் மீதி இருக்குது. இப்போ இந்த மீதி பணத்தை தான் மறுபடியும் 2ஆ பிரிக்கிறாரு. என்ன கொடுக்குறாங்க, இந்த அமௌண்ட்ல 80% வந்து என்ன பண்றாங்க, அதை தானமா கொடுக்குறாங்க, டொனேட் பண்றாங்க. மீதி அப்போ இதுல 80% பேசினா மீதி என்ன இருக்கும், 20%. இப்போ மீதியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 16,000. அப்போ என்ன அர்த்தம், இவ்வளோ எக்ஸ்ல 20%, அதுல 20% தான் 16,000ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை அப்படியே எழுதலாம். அப்போ எக்ஸ்ல 20% மீதி இருக்குது, அந்த இதுல இன்னொரு 20% உடைய வேல்யூ தான் எவ்வளவு, 16,000. அப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா பை 100ன்னு போட்டுக்கலாம், இதையும் பை 100ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 1 2 தான் கேன்சல் ஆகும். ஸோ 3 சீரோ இங்கே இருக்கட்டும். இப்போ 100 இது எல்லாத்தையும் அந்த பக்கம் மூவ் பண்ணிடலாம். 4 ஸோ 40 இங்கே 2 4 0 வரும். ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, 4 லட்சம் தான். எப்போவுமே இந்த மாதிரி பிரிக்கும் போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரித்தோம் அப்படின்னா நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய எக்ஸின் 20%ல தான் 20% அவங்க கிட்ட மீதி இருக்குது. அதனால இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு 16,000 அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். அடுத்த சம் பாருங்க. ஒரு நபர் 8 ஆரஞ்சு பழங்களை 15 ரூபாய்க்கு வாங்கி 10 ஆரஞ்சு பழங்களை 18க்கு விற்றால் அவர் அடையும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணிக்கை கணக்கு, இங்க 8 பழத்தை வாங்குறாரு 10 பழத்தை வாங்குறாரு. இப்போ இந்த மாதிரி எண்ணிக்கை கணக்குல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து சேம் ஆக்கணும். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, 8 பழத்தை 15 ரூபாய்க்கு வாங்குறாரு, 10 பழத்தை 18 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒன்று வந்து எண்ணிக்கையே சேம் ஆக்கணும், அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டை சேம் ஆக்கணும். அப்போ இதுல எது ஈஸி அப்படின்னா அமௌண்ட்டை சேம் ஆக்கி பண்றதுதான் ஈஸி. அப்போ அமௌண்ட்டை சேம் ஆக்குறதுக்கு இந்த ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீச்சியமா கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 90 தான் ஆன்சர் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதையும் 90ஆ மாற்றணும், இதையும் 90ஆ மாற்றணும். அப்போ 15 6ஆல பெருக்கினா 90ஆ வரும். அப்போ இங்கே 6ஆல பெருக்கினா இதையும் 6ஆல பெருக்கணும். 18 5ஆல பெருக்கினா 90 ஆகும். அப்போ இதையும் என்ன பண்ணணும், 5ஆல பெருக்கணும். இப்போ பாருங்க என்ன 48ஆ, 90 ரூபாய்க்கு 48 பழத்தை வாங்குறாரு. அதே 90 ரூபாய்க்கு என்ன பண்றாரு, 50 பழத்தை விற்கிறாரு. அப்போ இதை யோசித்து பார்த்தாலே நமக்கு லாபமா நஷ்டமான்னு தெரிஞ்சிருமா. 48 பழத்தை வாங்கிட்டு அதே விலைக்கு 50 பழத்தை விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நஷ்டம் தான். ஸோ அப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்ன வரும், கெயின் வராது. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பழம், இந்த எண்ணிக்கை கணக்குல நஷ்டம் இல்லைன்னா லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு
இந்த ரெண்டினுடைய டிஃப்ரென்ஸை நம்ம மேலே போடுவோம், விற்றதை தான் கீழே போடணும். ஸோ விற்றது எவ்வளவு 50, அதுக்கப்புறம் இன்டு 100%. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 4%. அப்போ ஆன்சர் எத்தனை? 4% தான் அவருக்கு வந்து நஷ்டம். அடுத்த சம் பாருங்க, a/b ஈக்குவல் டு, அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா a/b ஈக்குவல் டு 1/2:3/8 கொடுத்துருக்காங்க. b/c ஈக்குவல் டு 1/3:5/9 கொடுத்துருக்காங்க. c/d ஈக்குவல் டு 5/6:3/4. ஸோ எப்போவுமே இந்த ரேஷியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா பையில் வந்து ஆன்சர் வரக்கூடாது. ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹோல் நம்பராக மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கீழே உள்ள 2 நம்பருக்கும் மீச்சமாக கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 2க்கும் 8க்கும் மீச்சமாக கண்டுபிடிச்சா 8 தான். அப்போ இதையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 4 வரும், இங்கே இது வரும். அப்போ ஆன்சர் எத்தனை? இதில் 4:3. அதே மாதிரி இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சா 9 வரும். ஸோ இதையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீச்சமாக வந்து நம்மளுக்கு 12 வரும். ஸோ இப்போ இதையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2, இதில் வந்து 6. ஸோ நமக்கு என்ன வருது? 4ஆல் கட் பண்ணால் 3, அப்போ 9 தான் வரும். ஸோ இப்போ நமக்கு ரேஷியோவாக மாறிட்டு 4:. அப்போ இதுக்கு நம்ம காமன் பேட்டர்ன் எழுதுனா ABCD இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏபியோட வேல்யூ வந்து 4:3. ஸோ அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து 3, 5, அதுக்கப்புறம் சிக்கு நேராக 10, அதுக்கப்புறம் 9. இப்போ மீதி உள்ள இடத்தெல்லாம் ஃபில் பண்ணணும். இங்கே 3 முடிஞ்சிருக்கா, அப்போ 3 வரும். இதில் வந்து 5 வரும், இதில் வந்து 3 வரும், இங்கே 10 வரும், இங்கே வந்து 10 வரும். ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய நம்பரை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இதை நம்ம 5ஆல் கட் பண்ணோம்னா இங்கே 2 வரும், இதை 5ஆல் கட் பண்ணால் 2 வரும். ஸோ இவ்வளோ தான் காமனான நம்பர். இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 8. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ வந்து 6, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 9. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ 8:6:10:9 தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க, 5 ஆண்கள் 6 பெண்கள் 4 சிறுவர்கள் ஒரு வேலை 21 நாட்களில் முடித்தால் 15 ஆண்கள் 18 ஆண்கள் 12 சிறுவர்கள் அதே வேலை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒர்க் ரேஷியோ ஃபார்முலா தான். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ டேஸ் வேலை பண்ணுறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க, இதுதான் ஒர்க் ரேஷியோ ஃபார்முலா. இதில் வந்து ஆட்கள், இது நாட்கள், இது வந்து வேலை. ஸோ 2 டீமாக இருக்கிறதுனால N1 D1 இதுன்னு எடுத்துக்க. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரெண்டாவது டீம் செய்யக்கூடிய ரேஷியோக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், N அப்படிங்கிறது ஒரே ஆளாக செய்யலை, நம்மளுக்கு ஒரு டீமாக செய்கிறாங்க. அப்போ அது எல்லாத்தையும் ப்ளஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பெண்கள் அப்படிங்கிறதுனால 6Wன்னு எடுத்துக்கிடுறேன். அதுக்கப்புறம் ஆண்கள், அப்போ அங்கே வந்து ஆண்கள் அப்படின்னால 5Mன்னு எடுத்துக்கிடுறேன். சிறுவர்கள் அப்படிங்கிறத Cன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இவங்க தான் மொத்த ஆட்கள். ஏன்னா நம்மளுக்கு டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அப்படியே போட்டு ப்ளஸ் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க எல்லாருமே எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க? 21 நாளில் செய்கிறாங்க. என்ன வேலை? ஒரு வேலை, அதனால் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே இதுதான் ரெண்டாவது டீமில் யாரெல்லாம் இருக்கா? 15 ஆண்கள், 18 பெண்கள், 12 சிறுவர்கள். இவங்கெல்லாம் எவ்வளோ நாள் செய்கிறாங்கன்னு தெரியாது, அதை Xன்னு எடுத்துக்கலாம். இவங்க செய்யக்கூடிய வேலை என்னது? ஒரு வேலை தான். ஸோ 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்க, இதில் காமன் டேர்மை வெளியில் எடுத்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 5M 6W + 4C 21 அப்படியே இருக்கட்டும். இதில் நான் 3 எல்லாமே 3 காமனாக இருக்கிறனால 3 வெளியில் எடுத்துடுறேன். இப்போ மீதி என்னது இருக்கும்? 5M + 6W + 4C × X. இப்போ இதில் வந்து பாருங்க, இதுவும் ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே 3 இங்கே 7 ஆகும். அப்போ X = என்னது? 7. X தான் நம்மளுக்கு என்னென்னு எடுத்திருக்கோம்? அவங்க செய்யக்கூடிய வேலை நாட்கள் எடுத்திருக்கோம். அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 7 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. அடுத்த சம் பாருங்க, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சராசரியாக 10 km/மணி வேகத்தில் செல்கிறார். திரும்பும் போது 15 km வேகத்தில் திரும்புகிறார் எனில் அவருடைய முழு பயணத்தின் சராசரி வேகம். இப்போ நம்ம நார்மலாக ஆவரேஜ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுவோம். ஆனால் இந்த சராசரி வேகம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து ஃபார்முலா என்னது அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், மொத்த தொலைவு பை மொத்த நேரம், இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு எவ்வளோ தூரம் சொல்லிட்டு கொடுக்கல. அப்போ நம்ம அந்த Xன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அதை எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, அவர் ஏல இருந்து B அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. அந்த இடத்தினுடைய தூரத்தை வந்து நம்ம Xன்னு எடுத்துக்கலாம். அது தானே உங்களுக்கு
அது திடீர்னு உழுது. நான் கிளாஸ் நடத்துறது தெரியுமா, அப்பவும் தான் சிலவாட்டி வரும். ஆமா, அது எதுக்கு வருதுன்னே தெரியல. ஸோ அப்போ அவர் வந்து ஏல இருந்து பிக்கு போறாரு. அதுக்குள்ள தூரம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ போறதுக்கு அவர் எவ்வளோ ஸ்பீடு யூஸ் பண்றாரு, 10 கிலோமீட்டர் பெர் அவர். ரிட்டர்ன் ஆகும்போதும் அதே டிஸ்டன்ஸ் தான், எவ்வளோ கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ இப்போ பாருங்க, அப்போ டோட்டலா அவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2x. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 2xன்னு போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் டைம் வந்து பார்க்கணும். ஸோ டைமுக்கு ஃபார்முலா என்னது, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடுக்குள்ள ஃபார்முலா இருக்குது. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பீடை நான் S1 எடுத்துக்கிட்டேன், அதில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை T1 எடுத்துக்கிட்டேன், T1 எடுத்துக்கிட்டேன். அப்போ T1 டைம் வந்து என்ன வரும், D/x தானே வரும். ஸோ டிங்கிறது எக்ஸ் தான், எஸ் அப்படிங்கிறது என்ன வரும், 10 கிலோமீட்டர். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்த ரீச் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் வந்து x/10. அதே மாதிரி செகண்ட் ஸ்பீடுக்கு என்ன வரும், அதே மாதிரி D/t2ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ ரெண்டாவது டிஸ்டன்ஸை ரீச் பண்றதுக்கு, அதாவது திரும்பி வர்றதுக்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் என்ன வரும், x/15. அப்போ டோட்டல் டைம்ல என்ன பண்ணணும், ரெண்டையுமே ஆட் பண்ணணும். அப்போ டோட்டல் டைம் கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கலாம், ரெண்டையும் ஆட் பண்ணா x/10 + x/15. ஸோ இப்போ இதை பாருங்க, நம்ம மீச்சமா கண்டுபிடிச்சா 30 வரும். ஸோ அப்போ 3x + இங்க 2x கீழே வந்து 30. அப்போ என்ன கிடைக்குது, 5x/30ன்னு கிடைக்குது. x/r தான் மொத்த டைம். அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா, x r அப்படிங்கிறது இங்கே வந்துடும், மேலே வந்துடும். ஸோ x கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன வருது, 12 கிலோமீட்டர் பெர் அவர் தான் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம 10, 15 இந்த ரெண்டுக்கும் சராசரி எடுத்தோம் அப்படின்னா 12.5 தான் வரும். நம்ம நார்மலான கணக்குனா அது எடுத்துக்கலாம். சராசரி வேகம் அப்படின்னா இந்த ஃபார்மெட்ல தான் செய்யணும். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர் பெர் அவர். அடுத்த சம் பாருங்க, ஏ மற்றும் பி என்ற இரு திட்டங்களில் முதலீடு செய்யப்பட்ட தொகைகளின் விகிதம் 5:12. அதற்கான வட்டி விகிதங்களின் விகிதம் 3:4. வட்டி தொகை சமம் எனில் காலங்களின் விகிதம் கேட்டிருக்காங்களா. இப்போ இது வந்து நம்மளுக்கு நார்மலா வந்து கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு கொடுக்கல. அப்போ நம்ம தனி வட்டியில தான் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ ஏ பின்னு எடுத்துக்கலாம். இப்போ அசல் பத்தி பாருங்க. இப்போ அசல்ங்கிறது என்னது, முதலீடு செய்யப்பட்ட தொகையை தான் அசல். அப்போ இவங்க வந்து இங்க 5x இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இங்க 12x வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நமக்கு 5:12, அதுதான் நம்ம எப்படி எழுதுவோம், 5x 12xன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் வட்டி விகிதம் R கொடுத்துருக்காங்க, அது எப்போ 3, 4. ஸோ இது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் y அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். 3:4 அப்படிங்கிறதுனால 3y 4yன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, வட்டி வந்து சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதாவது இங்க கிடைக்கக்கூடிய வட்டி வந்து I1 எடுத்துக்கலாம், இங்க கிடைக்கக்கூடிய வட்டி வந்து I2ன்னு எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நமக்கு PNR ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ PNR ஃபார்முலா என்ன வரும், PNR/100. அது ஈக்குவல் இங்கே அதே தான் வரும், PNR/100 தான். இப்போ அந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, P வந்து 5x, N தெரியாது, நான் அதனால N1ன்னு எடுத்துக்கிட்டேன், R வந்து 3y. 100 ஆல்ரெடி கேன்சல் ஆயிரும். இப்போ PNR இருக்கா, இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 12x, N2 தெரியாது, R வந்து என்னது 4y. ஸோ y கேன்சல் ஆயிரும், x கேன்சல் ஆயிரும், இங்க 3, இங்க வந்து 4. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 5x கேன்சல் ஆயிரும், N1 தான் இருக்கும். 5N1 ஈக்குவல் டு 4 கேன்சல் ஆகும், 16y, 16N2. ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா 5N1 ஈக்குவல் டு 16N2ன்னு கிடைச்சிருக்குது. நமக்கு இப்போ மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்பரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா N1/16 ஈக்குவல் டு N2/5. ஸோ இதுதான் கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்போ ரேஷியோ வந்து என்ன வரும், 16:5 தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ உங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டி தொகை சமம். அது எல்லாமே ரேஷியோ கொடுத்துட்டு கேட்டிருக்கதோ ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடும், காமன் டைம் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு கேன்சல் பண்ணா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அடுத்த சம் பாருங்க, சீதா 12,000 12% வருட வட்டியில் அரை ஆண்டிற்கு முதலீடு செய்கிறார். வட்டியானது காலாண்டிற்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது எனில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை. ஸோ அப்போ இது என்ன கணக்குல கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டியில கொடுத்துருக்காங்க. ஸோ அசல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 12,000 ரூபாய் அசல். இப்போ வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க, 12%, ஒரு வருஷத்துக்கு 12%. ஆனா இப்போ எவ்வளவுக்குள்ள டியூரேஷன், காலாண்டிற்கு ஒரு முறை. இப்போ நார்மலாவே நம்ம கூட்டு வட்டி வருடத்துக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க, நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அரையாண்டிற்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது அப்படின்னா வட்டியை பாதியாக்கணும், காலாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இப்போ வட்டி நமக்கு எவ்வளவு மாறுது, 3% தான் மாறுது. இப்போ நமக்கு டியூரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அரையாண்டு தான் டியூரேஷன். இப்போ அந்த அரை ஆண்டுல காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்றாங்கன்னா அவங்க எத்தனை வாட்டி வட்டி கால்குலேட் பண்ணிருக்காங்க, 2 வாட்டி வட்டி கால்குலேட் பண்றோம். அப்போ 2 வரதுனால நமக்கு என்ன மெத்தட்ல வரும், 2-1 மெத்தடு. ஸோ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், 12,000
3% கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சா 360. ஸோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பில் 360க்கு 3% வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 108.10 வரும். அப்போ 10.8 தான் வரும் இதில். ஸோ 10.8 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 720. இங்கே வந்து ஒரு 10.8 கூட்டினா 730.8. இது வந்து என்னது? மொத்த வட்டி. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மொத்த தொகை தான். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? அசல் வந்து 12,000. இப்போ 12,000த்தையும் ஒரு 730.8 கூட்டினா என்ன வரும்? 12,730.8 தான் ஆன்சர் வரும். ஸோ இங்கே வந்து காலாண்டு இருக்குன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அரை ஆண்டுல அவங்க கால்குலேட் பண்ண கேட்டிருக்காங்க. அப்போ அரை ஆண்டுல 2 காலாண்டு இருக்குது. அதனால 2 வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு டியூரேஷன் எடுத்துக்கிட்டு 2-1 மெத்தட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 68 மீட்டர் நீளமும் 51 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையில் பதிக்கக்கூடிய குறைந்தபட்ச சதுர ஓடுகளின் எண்ணிக்கை. இப்போ நார்மலா வந்து இந்த மாதிரி சதுர ஓடுகளின் எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா அந்த சதுர ஓடுடைய அளவு என்னன்னு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த கணக்குல என்ன செய்யல, அந்த அளவு வந்து கொடுக்கல. ஆனா நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நீளம் வந்து 68, அகலம் வந்து 51ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு செவ்வக அறை அப்படிங்கிறதுனால இது நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். இதோடைய பரப்பளவு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு டைல்ஸ் வந்து ரூம்ல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது ஈக்குவலா டிவைட் ஆகும். அந்த டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்கேயும் கரெக்டா மேட்ச் ஆகணும், இங்கேயும் கரெக்டா மேட்ச் ஆகணும். அப்போ ஈக்குவலா ரெண்டையுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பரை தான் நம்ம டைல்ஸா சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக அது வந்து ரெண்டுக்குமே காமனா இருக்கக்கூடிய நம்பர் தான் என்ன வரும்? இங்க வந்து என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா HCF. அப்போ இந்த 68க்கும் 51க்கும் காமன் டேர்ம் என்னது அப்படின்னா 17. இதை வந்து HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் கழிச்சாலே நம்மளுக்கு வந்து இதுதான் HCF-ஆ வரும். ஸோ இந்த 17 அப்போ என்ன இருக்கும்? இங்கேயும் 17 பிரிக்கலாம், இங்கேயும் 17 பிரிக்கலாம். அப்போ ஈக்குவலாக நமக்கு டிவைட் ஆகும். அதுக்காக தான் நமக்கு HCF எடுக்கிறோம். அப்போ இந்த 17 அப்படிங்கிறது எதனுடைய அளவாக மாறிடும்? சதுர ஓடனுடைய அளவு வந்து மாறும். ஸோ 17 மீட்டராக எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு எண்ணிக்கை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? பெரிய உருவத்தினுடைய பரப்பளவை மேலே போடுவோம், 68 × 51. சிறிய உருவத்தினுடைய பரப்பளவை கீழே போடுவோம். அப்போ சிறிய உருவம் என்னது? சதுரம் தான். அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன வரும்? A². ஏயோட வேல்யூ என்னது? 17 அப்படிங்கிறதுனால இதுல வரும். 17 கேன்சல் பண்ணா 4 வரும், இதுல வந்து 3 வரும். ஸோ அப்போ n ஈக்குவல் எத்தனை? 12 டைல்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒருவேளை சதுர ஓடுகளினுடைய சதுரத்தினுடைய அளவு நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து ரெண்டையுமே ஈக்குவலா டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர், அதாவது HCF இதுல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து 12. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வட்டத்தின் பரப்பளவும் சதுரத்தின் பரப்பளவும் சமம் எனில் அவைகளின் சுற்றளவுகளின் விகிதம். இந்த மாதிரி ரேஷியோ கணக்குல வந்து கேட்கறாங்க நிறையா. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கணக்குல அதிகமா கேட்கறாங்க. அதாவது நம்மளுக்கு பரப்பளவு வச்சு நிறைய கேட்கறாங்க. இப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? πr². இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு? சதுரத்தினுடைய பரப்பளவு A²க்கு ஈக்குவலண்ட். வேற எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, நான் வந்து ஏக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆர் வந்து வெளியில வந்துடும். இங்கே வந்து √π அப்படியே இருக்கும், இங்கே வந்து ஏ இருக்கும். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? √π × r, இல்லைன்னா r ஈக்குவல் டு a/, எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டினுடைய விகிதம். ஸோ இது வந்து வட்டம், இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு மாற்றியுமே ஆன்சர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது? 2πr. சதுரத்தினுடைய அதோடைய விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இஷ்டு வச்சுக்கலாம். சதுரத்தினுடைய சுற்றளவு அப்படின்னா 4a. இப்போ பாருங்க, நம்ம ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? r × √π கண்டுபிடிச்சிட்டோம். அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 2πr ஈக்குவல் டு 4 × r × √π. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுல கொண்டு ஏயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ r என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும், 2 வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? π ஈக்குவல் டு √2√πன்னு கிடைச்சிருக்கு. நம்ம π ஆக்சுவலா எப்படி எழுதலாம்? √π × √πன்னு எழுதலாம். அப்போ ஒரு பையும் இதுதான் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது? √π = 2 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வட்டம் ஸ்டார்ட் பண்றதுனால இங்க வந்து கண்டிப்பா இது வட்டத்தினுடைய சுற்றளவு = சதுரத்தினுடைய சுற்றளவு தான் வரும். அதனால √π = 2 தான். மாத்தி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாத்தி வரும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த சம் பாருங்க. இரு எண்களின் பெருக்கற்பலன் 2028 மீ/13 என அமையும் ஜோடிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா இதுக்கு முன்னாடி ஒரு மீ/, கணக்கு பார்த்தோம். அதே மாதிரி இதை எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு நம்பரினுடைய பெருக்கற்பலன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2028ன்னு கொடுத்துருக்காங்க.
மீ போவ ஹெச்சிஎஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு நம்பருக்கு வந்து 2 நம்பருக்கு மீ போவ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 நம்பர்லையும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் வந்து அதுதான். அப்போ என்ன எடுத்துக்கலாம், 13 எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏயோட வேல்யூ நான் எழுதுறேன் 13 இன்ட்டு இதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பர் வரும், அது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி பின்னு எடுத்தோம் அப்படின்னா 13 இன்ட்டு ஏதோ ஒரு நம்பர் வரும், இதுதான் வந்து அந்த நம்பர். ஸோ 13 இன்ட்டு எக்ஸ் ஒரு நம்பர், 13 இன்ட்டு ஒய் வந்து ஒரு நம்பர். 13ங்கிறது ஹெச்சிஎஃப் ரெண்டுக்குமே காமனா இருக்கக்கூடியது. இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வரும், 2028ன்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 12. ஆக்சுவலாக என்ன அர்த்தம், எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் 12. அப்போ இந்த எக்ஸ் ஒய் காம்பினேஷன் அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 12 கிடைக்கும். அந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன் வரும்னு பார்க்கலாம். ஸோ 1ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 2ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 12 வரும். 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 12 வரும். அதுக்கப்புறமா எப்படி போட்டாலும் இதுதான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து எந்த நம்பர்லாம் வரும் அப்படின்னா 1,12 வரும். இந்த 2,6 வந்து வராது, ஏன்னா மறுபடியும் இந்த ரெண்டுக்குமே காமன் நம்பர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஹெச்சிஎஃப் 13 பார்த்ததுனால மறுபடியும் ரெண்டுக்குமே பொதுவாக நம்பர் வரக்கூடாது, ஏன்னா ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் 13 மட்டும் தான் வரும். இப்போ இந்த நம்பரை சூஸ் பண்ணு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து என்னவோ வரும், 2ம் வந்துடும். அப்போ 2 இன்ட்டு 13 26 மாறிடும், அதனால இது எடுக்கக்கூடாது இது. அப்போ 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குமே காமன் நம்பர் இல்லாத நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ 1/1,12 வரும், அதுக்கப்புறம் 3,4. ஸோ 2 பாசிபிலிட்டி தான் இதுக்கு வந்து இருக்குது. அடுத்த சம் பாருங்க, 5க்கு எதிரே உள்ள பக்கம். ஸோ இந்த பகடை கணக்குல 5க்கு 5 கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படி கொடுக்காம ஆனா 5க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பகடையில எந்த நம்பர் வந்து அதிக தடவை வந்திருக்கு, எல்லா பகடையிலையும் இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பாருங்க. 1 வந்து எல்லா பகடையிலும் இருக்கு. ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரி பகடை கணக்குக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பகடையில வரக்கூடிய நம்பர் என்னது, 1 2 3 4 5 6 தான். ஸோ 1 எந்த இதுலலாம் இருக்குதோ அந்த அந்த பகடையில வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து பக்கத்துல தான் வருமே தவிர அதுக்கு ஆப்போசிட்டா வராது. ஸோ ஃபர்ஸ்ட் பகடையில பார்க்கும்போது 2 இருக்குது, அப்போ 2 உன்னோட ஆப்போசிட்டா வராது, 4ம் உன்னோட ஆப்போசிட்டா வராது. அதுக்கப்புறம் 3 6 இருக்கா, 3ம் வராது 6ம் வராது. இந்த பகடையில பார்த்தோம் அப்படின்னா 3 4 ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு கட் பண்ணாம இருக்கக்கூடிய நம்பர் என்னது, 1 தான். ஸோ 1க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் வந்து 1 தான். ஸோ அப்போ நமக்கு ஒருவேளை பகடையில அந்த நம்பர் கொடுக்கலன்னா கூட அதுல பகடையில என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுல ஏதாவது ஒரு நம்பருடைய ஆப்போசிட் தான் 5ஆ இருக்கும். அதை யோசிச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியா வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு 5க்கு ஆப்போசிட் வந்து என்னது, 1. அடுத்த கொஸ்டின், ஒரு பூங்காவில் 100 ஜோடி நாய்கள் உள்ளன, ஒவ்வொரு நாயும் 2 ஜோடி குட்டிகளை கொண்டுள்ளது. துரதிர்ஷ்டவசமாக 23 நாய்கள் உயிரிழந்து விடுகின்றன. அப்போ மீதி இருக்கக்கூடிய நாய்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இப்போ 100 ஜோடி, அப்போ ஒரு ஜோடினா 2ஆ, மொத்த நாய்கள் எத்தனை, 200 நாய்கள் இருக்குது. ஸோ இந்த 200 நாய்களுக்கும் ஒவ்வொரு நாய்க்கு எத்தனை ஜோடி குட்டிகள்னு கொடுத்துருக்காங்க, 2 ஜோடி. ஒரு ஜோடினா 2, அப்போ 2 ஜோடினா 4. இப்போ 200க்குமே 4 குட்டி அப்படின்னா மொத்தம் எத்தனை, 800. ஸோ அப்போ 200 நாய் 800 நாய்க்குட்டிகள் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 1000 வந்து இருக்குது. இப்போ இதுல வந்து எவ்வளோ நாய்கள் இறந்துட்டு, 23 வந்து இறந்துட்டு. அப்போ நமக்கு ஆன்சர் எத்தனை வரும், 977 தான். ஸோ இப்படி கொஞ்சம் நிதானமா பண்ணும்போது இதுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் வரும். 100 ஜோடி அப்படின்னா 200, 2 ஜோடி அப்படின்னா 4. அப்போ 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 800 கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் கூட்டு சராசரி. இது ஃபார்முலா தான், நம்ம ஆல்ரெடி இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். n/n+1/2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இது வந்து கூடுதல், சம்முக்கு வந்து ஃபார்முலா. சராசரி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னால டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும், n/n+1/2 n வரும். ஸோ n கேன்சல் ஆயிட்டு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது n+1/2. இது நம்ம சராசரிக்கு ஃபார்முலாவும் படிச்சிருப்போம், இல்லாட்டினா சம் தெரிஞ்சா கூட இது வந்து எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின், 6 12 18 24 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1800 கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன தொடர்னு பாருங்க, 6 12 16 6 கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து ஏபி கூட்டு தொடர் தான் கொடுத்துருக்காங்க. கூடுதல் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எஸ்என் ஃபார்முலா. லாஸ்ட் நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ தெரியாது, லாஸ்ட் நம்பர் தெரியாது, அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 2 ஃபார்முலா உண்டு. n/2 a + lன்னு ஒரு ஃபார்முலா உண்டு. அதுக்கப்புறம் n/2 × 2a + n-1 × t. இப்போ லாஸ்ட் எலமெண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் சூஸ் பண்ணுவோம். இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. கூடுதல் 1800 கொடுத்தாச்சு, என்னோட வேல்யூ தெரியாது, ஏயோட வேல்யூ என்னது 6. ஸோ 2 × 6 12 வரும், ப்ளஸ் n-1. டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 6 6 தான் வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ 6. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 அந்த பக்கம் மூவ் ஆகும்போது 1800 × 2ன்னு வரும். n × 12
இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 6n - 6. இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 12 12ஐயும் 6ஐயும் கழிச்சோம்னா 6. ஸோ 6 + 6n, இந்த ரெண்டுலேயுமே 6 காமனாக இருக்கிறான்னு 6 வெளியில் எடுத்துடுறேன். 6n n + 1. இப்போ இங்கே என்ன கிடைக்குது? 1800 × 2. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 300. ஸோ 600 கிடைக்குது. இப்போ நம்ம உள்ள ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஆப்ஷன்ல இருந்து நம்ம போயிடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 600 வரணும். ஸோ 16 எடுத்துக்கிடுறேன். 16க்கு அடுத்த நம்பர் என்னது? 17. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக 0வில் முடியக்கூடிய நம்பர் கிடைக்காது. அப்போ இது ஆன்சரில் வராது. இப்போ 24 எடுத்துக்கலாம். 24 என்னங்கிறது 24. அப்போ n + 1 என்ன வரும்? 25. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 600 வரும். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே இது 20 21 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 600 வராது. இந்த மாதிரி நம்ம இதை வச்சே செக் பண்ணி மோஸ்ட்லி இந்த கணக்கில் வந்து n² + 1 அந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்புக்கு போகாமல் ஆப்ஷனில் இருந்தே பார்த்து என்ன செஞ்சலாம்? போட்டுடலாம். ஸோ இவ்வளோதான். இந்த 25 சம்ம தான் நம்மளுக்கு இந்த வீக்லி டெஸ்ட்டில் கேட்டிருந்தோம். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.